இன்றைக்கி சத்துமா கஞ்சி தாங்க எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த சத்துமா கிட்டத்தட்ட ஒரு 4 மாதம் ஆச்சு அரைச்சி. 1 வருஷத்துக்கு ஆகிற மாதிரி அரைச்சிக்குவேன். எதுவுமே ஸ்மெல்லெல்லாம் போகாத மாதிரி ஒவ்வொரு கிலோவாக வந்து ஒவ்வொரு பேக்கெட்டில் போட்டு கட்டி வச்சுட்டேன். இதில் வந்து ஒரு 3-3.5 கிலோ இருக்குது. ஒரு 2 கிலோ வந்து காலியாகிடுச்சு. இன்னும் மீதி எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் வந்து இதே மாதிரி கவரில் கட்டி கட்டி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருக்கேன். ஏன்னா அடிக்கடி எடுத்துகிட்டே இருந்தோம்னா அந்த ஸ்மெல் போயிடும். அந்த ஸ்மெல்லோடு இருந்தால் தான் எந்த பொருளாக இருந்தாலுமே நல்லாயிருக்கு. மிளகாத்தூளாக இருந்தாலும் சாம்பார் தூளாக இருந்தாலும் இந்த மாதிரி ஹெல்த்தி மிக்ஸாக இருந்தாலும் ஸ்மெல் இருந்தால் தான் கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்கும். அதனால் வந்து கவரில் போட்டு ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருக்கிறேன். அப்பப்போ வந்து யூஸ் பண்ணுறதுக்கு மட்டும் இந்த சின்ன பாட்டிலில் போட்டு யூஸ் பண்ணிக்குவேங்க. இது வந்து சின்ன பசங்கள்லேருந்து எல்லாருமே குடிக்கலாம். நான் அம்மாவுக்கு செஞ்சு கொடுத்துருக்கேன். நான் இது தான் ரெகுலராக டீ காஃபி எடுத்துகிட்டு தான் இருக்கேன். இருந்தாலும் பசங்களுக்கு மெயின் இது நல்லா ஹெல்த்தியானது. இதில் கிட்டத்தட்ட 30 வகையான பொருள்கள் போட்டிருக்கேன். பாதாம் பிஸ்தாவிலேருந்து கருப்பு கவனியிலேருந்து அரிசி வகையிலேருந்து ரேட் அதிகமான பொருள்லேருந்து ரேட் கம்மியான சீப்பான பொருள் வரையிலும் எல்லா பொருளுமே சோளத்துலேருந்து எல்லா பொருளுமே போட்டிருக்கேன். இதுக்கான வீடியோஸ் வந்து எடுத்து வச்சுருந்தேங்க. அது எங்கேயும் மிஸ் ஆயிடுச்சு என்னென்னு தெரியல. நான் செக் பண்ணல. இது என்னென்ன போடணும் மெஷர்மெண்ட்டு அப்படிங்கிறதெல்லாம் வந்து இன்னொரு வீடியோவில் ஃபுல் வீடியோவில் நான் போடுறேன். என்னென்ன அந்த 30 பொருள் அப்படிங்கிறது எவ்வளோ போடணும் என்ன பண்ணணும் அப்படிங்கிற ப்ராசஸ் எல்லாம் வந்து நான் சொல்கிறேன். இது வந்து 2 பேர்த்துக்கு தான் காய்ச்சுறேன். தனியாக பாலில் மட்டும் காய்ச்சிக்கிறனாலும் காய்ச்சிக்கலாம். நான் பால் தண்ணி 2 மிக்ஸ் பண்ணி காய்ச்சுற மாதிரி காய்ச்சுறேன். எனக்கு மாமாவுக்கு மட்டும் செய்கிறதுனால. பசங்களுக்குன்னா பால் மட்டும் ஊற்றிக்குவேன். கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வேணும்னா ஸ்ட்ராங்காக மீன்ஸ் கொஞ்சம் தடயமாக வேணும்னா இன்னும் 2 ஸ்பூன் போட்டுக்குங்க. நான் கொஞ்சம் இந்த மாதிரி இருந்தால் தான் நல்லா இருக்கிற மாதிரி இருந்துன்னு சொல்லிட்டு கொஞ்சம் லிக்விடாக தான் நான் செஞ்சுக்கிட்டேன். இது எல்லாத்துக்குமே நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு கொடுத்து பழகிட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து விரும்பி சாப்பிட்டுக்குவாங்க. இடையில கொடுத்தீங்கனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து டீ காஃபி அப்படிங்கிறது ஃபஸ்ட்லேருந்து பழக்காமல் இந்த மாதிரி கொடுத்து பழகிட்டிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. காலையில் இதை குடிச்சிங்கன்னா பசி ஆகாது அப்படின்னெல்லாம் சொல்ல மாட்டேன். பசி ஆகும், சீக்கிரமாக பசி ஆயிரும், சீக்கிரமாக சாப்பிட்லாம் அப்படின்னு மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் என்னென்ன போடணும் அப்படிங்கிறத வேணால் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு ப்ளேலிஸ்ட்டில் ஹெல்த் மிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு நான் கொடுக்குறேன். எங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. காலையில் வந்து அஜய் வந்து படிக்கிறதுக்காக நேரமே எந்திரிச்சிருவான். அதனால் எந்திரிச்சோடனே இது ஒரு டம்ளர் வந்து செஞ்சு கொடுத்துருவேன். ஆனால் சீக்கிரமாக பசி ஆயிடும். அதை நோட் பண்ணிக்கோங்க. பசி ஆகாதுன்னு நினச்சிட்டு இருக்க வேண்டாம். அதில் இருக்கக்கூடியது என்னென்ன அப்படின்னா சுக்கெல்லாம் போட்டிருக்கிறோம். அதனால் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக பசி ஆகக்கூடியது என்னவோ அதுவும் போட்டிருக்கிறோம். பசி ஆகாத பொருளெல்லாம் இருக்கிறதுனால பசி ஆகிற பொருளுமே அதில் ஆட் பண்ணியிருக்குதுங்க.